இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்கலாம். இப்போ கொஷின்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 equity shares of 10 each, which is 1 lakh. 10% debentures 50,000. Interest on long-term loans from bank 5,000. Tax வந்து 9,000. 8% preference shares 70,000. Long-term loans from banks 50,000. Net profit after tax வந்து 75,000. Interest coverage ratio கண்டுபிடிக்கணும் நம்ம. Interest coverage ratio is equal to net profit before interest and tax divided by interest on long term debt. So அந்த ஃபார்முலால first வந்து interest calculate பண்ணிடலாம் நம்ம. Interest வந்துட்டு ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க் கொடுத்துருக்காங்க. லோன் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 50,000. அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 5,000. ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கவே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இந்த லாங் டேர்ம் போகிறவங்களே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு. பட் என்ன கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்களா, அந்த 10% தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் வந்துட்டு debentures value 50,000ல into 10/100. 5,000 interest வந்து debentures. இதே மாதிரி interest on long term loans, interest on loans எவ்வளோன்னு பார்த்தா அது ஒரு 5,000. இங்க இருக்க 5,000. ஸோ ரெண்டு டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 10,000 வருது. இந்த 10,000 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட். இப்போ நம்ம வந்துட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்குமோ அது கேல்குலேட் பண்ணிட்டோம் ஃபார்முலாவில். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அது கேல்குலேட் பண்ணணும். இப்போ இப்போ கொஷனில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்கு. டேக்ஸ் சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 75,000. அப்போ பிஃபோர்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 75,000 பே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப என்னென்னலாம் பே பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பேக் பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் டோட்டல் எவ்வளோ வருது, 10,000 ப்ளஸ் டேக்ஸும் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 9,000 ருபீஸ். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 94,000 வருது. இப்போ interest coverage ratio is equal to net profit before interest and tax 94,000 divided by interest on long term loans எவ்வளோ 10,000, which is equal to 9.4 times. இதுதான் ஆன்சர்.